சவுதி அரேபியாவில் ஒரு விசித்திரமான வழக்கு நடந்ததை இந்த லாயர் இருக்காருங்கள ஹாலித் அல் ஹஜ்ஜாஜ் அவர் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் இந்த கேஸு நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது 5 பசங்க 5 பிள்ளைகள் அந்த சவுதிக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்த வாங்குறாரு. இடத்த வாங்குறப்ப ஒரு ரெண்டு பேருக்கு அந்த இடத்த எழுதி வைக்கிறார். அந்த இடத்துல அவங்க பக்கத்தில் இருந்தது அந்த 2 பேர் தான். பாக்கி அந்த 3 பேரை சொல்கிறாரு, இது 2 பேருக்கு நான் அவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னு எழுதி வச்சேன். நீங்களாம் அப்போ வெளியூரில் வெளிநாடுகளில் இருந்தீங்க. இப்போ நான் அந்த இடத்த உங்கள் 5 பேருக்குமே நான் எழுதி வச்சிட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறப்ப கொஞ்ச நாளில் ஒரு தந்தையை இறந்து போயிடுறாரு. இறந்து போனது பிறகு இந்த 2 பேர் எழுதுனாங்கல்ல, அந்த 2 பேரும் என்ன சொல்லிட்டாங்கனாக்க, எங்களுக்கு தகப்பனார் எங்கள் பேரில் தான் எழுதி கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு நான் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை அப்படின்னு அந்த 2 பேரும் மறுத்துடுறாங்க. இது கோர்ட்டு கேஸ் ஆகுது, அதாலத்துக்கு போகுது. கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் இந்த கேஸு நடந்துகிட்ருக்குது. இதில் அந்த 5 பேர் இருக்கிறாங்கல்ல, அண்ணன் தம்பி 5 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறது இல்லை, பேசிக்கிறது இல்லை. அவர்கள் குடும்பஸ்தர்களும் சரியான பேச்சுவார்த்தைகள் கிடையாது. எல்லாம் ஒருத்தவங்க ஒரு எதிரியை போல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன ஒரு இடம், அந்த இடத்துக்காக கௌரவ பிரச்சனை மாதிரி, என்னுடைய தந்தையார் வாங்கினது நீ எனக்கு கொடுக்க மாட்டியா, நான் அதை வாங்கி காமிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி இந்த கேஸு இப்போ கிட்டத்தட்ட 16 வருஷம் நடந்து இப்போ தான் அது ஃபைனலுக்கு முடிவு வந்திருக்குது. ஆனால் முடிவு வர்றப்போ அதில் 3 பேர் இறந்தே போயிடுறாங்க. அந்த 3 அண்ணன் தம்பிகளில் 5 பேரில் 3 பேர் இறந்து போயிடுறாங்க. இந்த பாக்கி 2 பேர் இன்னும் கொஞ்ச நாள் இறந்து போயிடுவாங்க. அப்போ என்ன ஒரு பெனிஃபிட் அதுலேருந்து கிடச்சிருக்குது பார்த்தீங்களா? அந்த அண்ணன் தம்பிகளை பிரித்து அந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டையை உருவாக்கி அவர்களை ஒருத்தர் எதிரியாக பார்க்க வச்சு கடைசியில் அது என்ன ஒரு சின்ன ஒரு இடம். ஆக நாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சொந்தங்களை பிரியறதுக்கெலாம் இந்த மாதிரியான இடங்கள் பெரிய பிரச்சனையாகிடும். நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா அது எது காணணும் அதன்படி பேசி நமக்குள்ளே பேசி முடிவு பண்ணிடுறது தான் நல்லதை ஒழிஞ்சு, நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னா 16 வருஷம் 20 வருஷம் இழுக்கடிச்சு உங்களுடைய பொருளாதாரம் நேரம் எல்லாமே வேஸ்ட்டாக போய்டும். நல்லா கவனத்தை வச்சு